வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆர்கேரசன் இயற்கை உரங்கள் மற்றும் பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் சங்கரங்கோயில் சனுடைய டீலர் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். கடந்த ஒரு வார காலமாக நம்ம உரங்களை பற்றி சில தகவல்களை செய்திகளாக கொடுத்துருந்தேன். அதே சமயத்தில் வீடியோவும் பதிவு பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, சார் கிராமப்புறங்களில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் சாண உரங்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறீங்க. அதை எப்படி பக்குவம் பண்ணி, எப்படி பாடம் பண்ணி, அதை எப்படி முறையாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். அதாவது தற்கால நவீன காலத்தினுடைய உரங்களுக்கு ஈடாக இயற்கை உரங்களில் என்னென்ன உரங்கள்லாம் இருக்குது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாகவும் செய்திகளாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதனால் நேற்றுக்கு அதை ஒரு செய்தியாக, ஒரு சிறு செய்தியாக அனுப்பியிருக்கிறேன். அந்த செய்திகளை படிக்க முடியாத விவசாய பெருமக்களுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போது நம்ம நவீன காலத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேதியியல் உரங்கள், அதாவது ரசாயன உரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் காம்ப்ளெக்ஸு, டிஏபி, அதேமாதிரி பொட்டாஷு, மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய நுண்ணூட்டங்கள், கிராமப்புறங்களில் வாளி உரம் அப்படிம்பாங்க, பை உரம், வாளி உரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த உரங்கள் நுண்ணூட்ட உரங்களாக கொடுக்குறாங்க. நம்ம கடைகளில் கொடுக்குறாங்க. இப்போது உரக்கடைகளெல்லாம் விவசாய பெருமக்கள் வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. சரி, இப்போது அதுக்கு ஈடாக உரங்கள் இருக்குதா சார் அப்படின்னு எல்லாம் பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் கேட்குறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நைட்ரேட்டு, பாஸ்பேட்டு, பொட்டாஷ் இந்த உரங்கள் அதிகமாக தொடக்கத்திலிருந்தே பயன்படுத்தக்கூடிய முறைகள் நம்மளுடைய விவசாய பெருமக்கள்கிட்ட இருக்குது. இதில் நைட்ரேட்டுங்கிறது யூரியாவிலேருந்து எடுத்துக்கிறதாங்க. பாஸ்பேட்டுங்கிறது டைஅமோனியம் பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய டிஏபி உரத்துலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. பொட்டாஷுங்கிறது தனியாகவே உங்களுக்கு பொட்டாஷ் உரம் கிடைக்குது. இது கடைகளில் வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த உரங்களுக்கு ஈடாக நம்ம ஆர்கானிக்கில் இயற்கை உரங்களில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், காம்ப்ளெக்ஸ்னால் பயோ காம்ப்ளெக்ஸுங்கிற பேர்லேயே இருக்குது. காம்ப்ளெக்ஸ் உரம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, எப்படி வெளியில் டிஏபி வெளியில் வாங்குறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா பயோ பாஸ்பேட்டுங்கிற பேரில் இருக்குது. அதே மாதிரி பொட்டாஷுங்கிறது பயோ பொட்டாஷுன்னு சொல்லியே இருக்குது. பயோ பொட்டாஷ் வித் சிஎம்எஸ்ன்னு வேறு இருக்கும். அதாவது பயோ பொட்டாஷ் வித் சிஎம்எஸ்ங்கிறது பொட்டாஷு, அதோடு சேர்ந்து கால்சியம், மெக்னீசியம், கந்தகச்சத்து, சல்ஃபர்னு சொல்லக்கூடிய கந்தகச்சத்து இதெல்லாம் உள்ளடக்கிய பொட்டாஷ் உரங்களும் இருக்குது. அதனால் நம்ம உரங்கள் எந்த உரங்களை பயன்படுத்தினாலும் சரி, இயற்கை விவசாயம் அல்லது இயற்கை சார்ந்த இடுபொருள்களை விரும்பக்கூடியவங்க யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா இப்போ நாம் இருக்கிறது ஒரு அட்வான்ஸ்டான சயின்ஸ் முன்னேறிய காலகட்டங்கள். அதனால் இங்கே அதாவது விவசாய பல்கலைக்கழகங்கள்லேயும் சரி, விவசாய பல்கலைக்கழகம் சார்ந்த ஆராய்ச்சி மையங்கள்லேயும் சரி, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது முறையாக உற்பத்தி செய்யப்படுது. பல தொழில் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, விவசாய இடுபொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இயற்கை விவசாயம் சார்ந்த பொருள்களையும் தயார் பண்ணுறாங்க. ஆகையினால் நம்ம அதாவது நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ரசாயன உரங்களுக்கு ஈடாக இதில் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வர வேண்டாம். நுண்ணூட்ட உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாளி உரங்கள்னு நீங்கள் சொல்லக்கூடிய நுண்ணூட்ட உரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது பேக்கிங்காகவும் இருக்கும். நம்மகிட்ட இயற்கை உரங்களில் பேக்கிங்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் தெளிப்புக்குன்னு பயன்படுத்தக்கூடிய உரங்களாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறதா இருந்தால், நாம் ஏற்கனவே இந்த அங்கக கார்பனை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், யூரியா நிலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம பயன்படுத்துகிறோன்னா வேதியியல் பொருள்களை பயன்படுத்தக்கூடியவங்க பயன்படுத்துகிறாங்க. ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறவங்க அதை பயன்படுத்தும் போது நிலத்தில் இருக்கக்கூடிய கார்பனினுடைய அளவு குறையும். அதாவது யூரியாவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அளவு நிலத்தில் இருக்கக்கூடிய அங்கக கார்பனானது குறையும். அங்கக கார்பன் நிலத்திலிருந்து மறையும், குறைஞ்சிக்கிட்டே போகும். இதை இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய சயின்டிஃபிக் ஆர்டிக்கிள்லேயும் சரி, வாய்ப்பு இருந்ததுன்னா விவசாய கல்லூரிகளுக்கோ அல்லது நம்ம அருகில் இருக்கக்கூடிய அரசு வேளாண்மை அலுவலகங்கள்லேயோ கூட நீங்கள் அங்கே படித்திருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸர்ஸ்கிட்ட எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதாவது யூரியா உபயோகப்படுத்துறது ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். வேதியியல் பொருளை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். ஆனால் மக்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யூரியாவை நிறைய போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் விளைச்சல் நிறையா வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அதை உரத்தை கொண்டு போய் அதிகமாக கொட்டுறாங்க. அப்படி கொட்டுறதுனால கார்பனுடைய அளவு குறையும் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி, இதே மாதிரி பார்த்திங்கன்னா, நைட்ரேட் யூரியாவுக்கு ஈக்குவலாக நைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் வேறு ஏதாவது இருக்குதா சார் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இருக்குது, நிச்சயமாக இருக்குது. மீன் அமிலம்,
அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் இடுபொருளாக நீர்ப்பாசனத்தின் மூலமாகவும் சரி, தெளிப்பானாகவும் சரி, அதே மாதிரி உரங்களோட மிக்ஸ் பண்ணியும் சரி, இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய மீன் அமிலத்தை யூரியாவுக்கு ஈக்குவலாக நம்ம இங்கே பயன்படுத்துகிறாங்க. எங்கே அதாவது இயற்கை வேளாண்மையில் பயன்படுத்துகிறாங்க. பஞ்சகாவியத்தையும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து யூரியாவுக்கு ஈக்குவலாக, நைட்ரேட்டுக்கு ஈக்குவலாக ஒரு பயிருக்கு, ஒரு வெள்ளாண்மைக்கு என்ன தேவைப்படுதோ, எந்த அளவுக்கு விவசாயத்தில் பயிருக்கு தேவைப்படுதோ அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதோடு இதனுடைய இன்னொரு அட்வான்டேஜ், இதனுடைய இன்னொரு முக்கியமான நன்மையை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி யூரியாவை பயன்படுத்தும் போது கார்பனுடைய அளவு நிலத்தில் குறையுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஈக்குவலான நம்ம யூரியாவுக்கு ஈக்குவலான உரம் தான் எதை சொல்கிறேன், மீன் அமிலம் சொல்கிறேன். இந்த மீன் அமிலத்தை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்தினாலும் சரி, அது மண்ணினுடைய வளத்தை, மண்ணினுடைய ஆர்கானிக் நேச்சரை, கார்பனினுடைய அளவை நன்கு பாதுகாக்கும், அதிகரிக்கும், பாதுகாக்கும். அதோட மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் இது ரொம்ப ஒத்தாசையாக இருக்கும். இது எந்த வகையிலும் கெடுதலாக இருக்காது. ஆகையினால் இயற்கை இடுபொருள்களில் யூரியாவுக்கு ஈக்குவலாக நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபிஷ் அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய மீன் அமிலத்தையும் பஞ்சகாவியத்தையும் சொல்கிறோம். அதே மாதிரி நுண்ணூட்டங்கள்லையும் நம்ம இங்கே நிறைய நுண்ணூட்டங்கள்லாம் இருக்குது. தெளிப்பு வழியாக கொடுக்குறதும் இருக்குது. அதே மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸுமாகவும் இருக்குது. அதே மாதிரி சாண உரங்கள் கிடைக்காதவங்க நிறைய பேர் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, சார் என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எங்கே சார் போய் குப்பையை தேடுறது அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் தேடணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா உரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி, இயற்கை உரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள், நல்ல தரமான உரங்களை தயார் பண்ணக்கூடிய, விரல் எண்ணக்கூடிய நல்ல கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள்லேருந்தெல்லாம் நாங்கள் இந்த பயோ கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய உரங்களை வாங்கி மக்களுக்கு கொடுக்குறோம். அதனால் இதுக்கு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னு மட்டும் நீங்கள் நினச்சி ஃபோன் பண்ணால் போதும். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக தனிப்பட்ட முறையிலையும் சொல்லுவேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். அந்த பயோ கம்போஸ்ட்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அனிமலுடைய கழிவு, காய்கறி கழிவு, பழத்தோல்களுடைய கழிவு, மரத்தோலுடைய கழிவுகள் அப்படின்னு சொல்லி எளிதில் மக்கக்கூடிய பலவிதமான கழிவுகள் வந்து முறையாக அது வந்து உரங்களாக தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுது. அதோடு பல உயிர் உரங்கள் அதில் சேர்க்கப்படுது, சத்தான ஐட்டங்கள் சேர்க்கப்படுது. ஆகையினால் கம்போஸ்ட் உரங்கள்னு சொல்லக்கூடிய இயற்கை உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான உரங்கள்லாம் நம்மக்கிட்ட வருது. அதை நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆர்கானிக் உரக்கடைகள்லாம் நீங்கள் கேட்டு அதை வாங்கி பெறணும், பயன்படுத்தணும். நம்மளுடைய வீடியோவில் இந்த செய்தியை வந்து கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய்யணும், புரிஞ்சு செய்யணும் அப்படிங்கிறது தான். நம்ம என்கிட்ட வந்து உரம் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த கடைகளில், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய உரக்கடைகள்னா இயற்கை உரங்களை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய கடைகளில், வாங்கி கொடுக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் அதை கேட்டு வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த வீடியோ பதிவை கொடுத்துருக்குறேன். அதனால் உரங்கள் வந்து ரசாயன உரங்களுக்கு ஈக்குவலாக இயற்கை உரங்கள்லேயும் நிறைய உரங்கள் வந்தாச்சு. அதை பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹியூமிக் உரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஹியூமிக்கு அதாவது ஹியூமிக் கே ப்ளஸ் பொட்டாஷோடு சேர்ந்த ஹியூமிக் கே ப்ளஸ் இருக்குது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அதிகப்படியான குப்பையை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. கம்போஸ்ட் உரத்தை அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. கம்போஸ்ட் உரத்தை குறைவாக பயன்படுத்திக்கிட்டு இந்த ஹியூமிக்கை கொஞ்சம் சேர்த்துக்கிட்றப்போ அது குப்பையினுடைய உரங்களினுடைய தேவையை ஈடுகட்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே செய்தியாகவும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பதிவிலையும் தகவலை சொல்லிக்கிறேன். அதனால் நண்பர்களே, உரங்களை பற்றிய ஒரு நேரடி புரிதல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன நேராக ஃபோன் பண்ணிவிட்டு வந்து என்னுடைய ஷாப்பில் சந்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் வழியாகவும் கேட்டு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் வந்து நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அனுபவம் வந்து விவசாயிகளுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்மளுடைய குரூப்பை தொடங்கி நடத்தி கொண்டு போய்கிட்டுருக்குறோம். பல நண்பர்கள் வந்து அவசரம் இல்லாமல் இந்த செய்திகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பை, விவசாயிகளுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.